லெவல்ல நீங்க 20,000 ஜெயிக்கலாம். உங்க ஒருத்தர்கிட்டயும் நாங்க ஒரு இமேஜஸ் காமிப்போம். அதுல இருந்து நீங்க 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும் 1 மினிட்ல. அவ்வளவுதான், சிம்பிள். யார் 6 வித்தியாசங்களும் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 20,000. மிச்சம் 2 பேர் வருத்தப்படாதீங்க, நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ஆனா பிரைஸ் மணி கிடையாது. ஓகே, ரெடி? வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கலாமா? இமேஜஸ் ப்ளீஸ். Your time starts now. சொல்லுங்க. மெஹந்தில கீழ இருக்க புள்ளி ஒண்ணு. ஓகே, புள்ளி. ரெண்டாவது அங்க மஞ்சள் கயிறு கட்டி இருக்க அந்த கயிறுல மஞ்சள் ஒண்ணு இருக்கு. இல்ல. ரெண்டாவது நான் பாத்துட்டேன். மூணாவது காம்பு மாதிரி இருக்கு. காம்பு மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க, நிறைய இருக்கு. தென் புடவையில அந்த பூ மறைஞ்சிருக்கு. இன்னும் இருக்கு, நல்லா பாருங்க, இன்னும் இருக்கு. அங்க நகம் இருக்கு. இன்னொன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்க, அது நல்லா தெரியுது. அது நல்ல சிம்பிள், ரொம்ப நல்லா தெரியுது. ஒண்ணுதான். 5 seconds. Come on. 3, 2, 1. Time's up. சுஜி, 4வது வித்தியாசம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த லட்டுல வந்துட்டு சந்தனம் கொட்டி இருக்கு பாருங்க. சந்தனம் போட்டு. அதான் சொல்ல நல்லா தெரியுதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ, அதான் 6வது வித்தியாசம். 6வது லட்டு நான் சொன்னதுல எனக்கு ஒரு பாயிண்ட். எனிவேஸ், நிஷா நீங்க ரெடியா? உங்களுக்கான இமேஜ் என்னன்னு பார்க்கலாம். Your time starts now. வாழைப்பழம் திரும்பி இருக்கு மேம். ஒரு வாழைப்பழம் திரும்பி இருக்கு. முருங்கைக்காய் இல்ல. அப்பளம் உடைஞ்சிருக்கு. அப்புறம் உடைஞ்சிருக்கு. அப்புறம் ரசம் இருக்கு, தயிர் இருக்கு. ரசம் இருக்கு. இன்னும் 2 இருக்கு. நான் பாத்துட்டேன். வெத்தலை இருக்கு. அங்க வெத்தலை இல்ல. ஓகே, வெத்தலை இல்ல. உப்பு இருக்கு, உப்பு இல்ல. உப்பு இல்ல. எஸ். சாப்பாடுல பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் டக்குன்னு என்ன இல்ல இந்த இலையில என்ன இல்லன்னு பாத்துட்டீங்க. வெரி குட். 6 வித்தியாசங்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க ஏதாவது பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? இல்ல அவங்கள மட்டும் ரசிச்சுட்டே இருந்தீங்களா? இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, என்ன அழகா கண்டுபிடிக்கிறாங்க, என்ன அழகா விளையாடுறாடா. அப்படிதானே? எஸ் மேடம். எஸ்னா இது எனக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதா இல்ல நீங்க ரசிச்சதா? அட்மையர் பண்ணதா இல்லையா? என்ன பண்ணீங்க? ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா மேடம். எல்லாத்துக்கும் தலையாடுறாரு. நல்ல மாப்பிள்ளை. அதனாலதான் மேம் பிடிச்சிருக்கு. புரிஞ்சுது, இப்ப எனக்கு பிடிச்சது. நிஷா, யூ ஆர் ரைட் அப்படின்னு எனக்கு இப்பதான் சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ மேம். ரம்யா, உங்களுக்கான போட்டோ பார்க்கலாமா? போட்டோ ப்ளீஸ். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நெயில் பாலிஷ் வந்து கலர் மாதிரி இருக்கு. நெயில் பாலிஷ் 1. அதுக்கப்புறம் அங்க ரோஸ் வந்து அந்த ஒரு தட்டுல ஓகே 2. இந்த தட்டுலயும் வந்து இல்ல. கம் ஆன் நல்லா தெரியுது, நிறைய தெரியுது. கால் தெரியுது, இங்க கால் தெரியல. ஓகே 3. அதுக்கப்புறம் ரம்யா அங்க இருக்கு. அங்க கீழ ஒரு தட்டு கீழ ஒரு ரோஸ் இருக்கு, இங்க இல்ல. ஓகே, இன்னொன்னு இருக்கு. கம் ஆன், 2 இருக்கு. 2 இருக்கு. நான் பாத்துட்டேன் ரம்யா, நான் பாத்துட்டேன். கம் ஆன், 7 seconds. 6, 5. நான் பாத்துட்டேன் ரம்யா. கொலுசு தெரியுது. ஓகே, கொலுசு. டைம்ஸ் அப். இன்னொன்னு வந்து தட்டங்க நகர்ந்து இருக்கு பாருங்க மேல. அது ரோஸ் இருக்கு அப்படின்ட்டு தட்டு நகர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரோஸ் இருக்க தட்டு. ரோஸ் தட்டுலயும் ரோஸ் இருக்கு, அது பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது சொல்லிட்டேன் நான். ரோஸ் தட்டு இருக்கு, அந்த அங்கேயும் ரோஸ் அப்படி நகர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அதான் அந்த தட்டு நகர்ந்து இருக்கு, இது ரோஸ், கீழே ஒரு ரோஸ் இல்ல, கொலுசு இந்த மாதிரி. எனிவேஸ், கரெக்டா 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சது நிஷா. யூ win 20,000 in this level. அப்படின்றதா? சிம்பிளா தான் இருந்தது. இந்த டைமர் போட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டீங்க. சாப்பாடு போட்டனால கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க 2 பேர் தான் கொஞ்சம் டவுட் தான். ஆமா, கொஞ்சம் மாட்டி இருந்திருப்பீங்க. சாப்பாடுனால சாப்பாடு ஈஸியா இருந்ததுனால. ஆல்ரைட், நம்ம அடுத்த லெவலுக்கு போலாமா? 3rd லெவல் வந்து 30,000 ஜெயிக்கலாம். பட் இதுல கொஞ்சம் கவனமா விளையாடுங்க, ஏன்னா இங்க எலிமினேஷன் இருக்கு. இது வந்து பஸர் ரவுண்ட். பஸர் அழுத்த போறது உங்களோட ஃபியான்சே, பதில் சொல்ல போறது நீங்க. அது எப்படின்னா அது அப்படிதான்.
உங்களுக்கு மொத்தம் 15 கேள்வி கேட்போம். அதுக்கு யார் அதிகமான சரியான பதில் சொல்றீங்களோ அவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். கம்மியான பதில் சொல்றவங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. பி வெரி கேர்ஃபுல் when you answer. நீங்க நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பதில் அழுத்துங்க. ஓகே, கேமுக்கு போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, பொங்கலின் போது மாடுகளை அடக்கி விளையாடும் விளையாட்டு எது? ஜல்லிக்கட்டு. ஷூர். சரி. The right answer. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இந்த மரத்தின் பூ, காய், தண்டு இவற்றை சமைத்து சாப்பிடலாம். ரம்யா. வாழை மரம். வாழை மரம். That's the right answer. Next question. குழந்தை சிவப்பாக பிறக்கணும் என்ற நம்பிக்கையில் கர்ப்பிணிகள் பாலில் எதை கலந்து குடிப்பார்கள்? குங்குமப்பூ. குங்குமப்பூ is the right answer. சமையல் அறையில் வாஸ்துப்படி அடுப்பை எந்த திசையில் வைப்பார்கள்? சுஜி. கிழக்கு. கிழக்கு. That's the right answer. இதுக்கான அடுத்த கேள்வி, சூரியன் இருந்து பூமி எத்தனையாவது கோள்? நிஷா. உங்களுக்கு தெரியும்? பூமி. ஆமா. ஃபோர்த். நீங்க சொல்லுங்க. ஃபிஃப்த். that's the right answer நினைக்கிறீங்களா? 3 தான் ரைட் ஆன்சர். So that's the wrong answer. Next question. கருப்பு வெள்ளை கட்டங்கள் கொண்ட விளையாட்டு. சதுரங்கம். செஸ். That's the right answer. Next question. ராசி பலனில் காளை மாடு எந்த ராசிக்கான குறியீடு? சொல்லுங்க நிஷா. ரிஷபம். ரிஷபம். That's the right answer. அடுத்த கேள்வி, பாலிலிருந்து தண்ணீரை பிரிக்கும் பறவை எது? அன்னப்பறவை. The right answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலகத்திலேயே இரண்டாவது நீளமான கடற்கரை எது? மெரினா கடற்கரை, சென்னை. That's the right answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, சமையல் போது விசிலடிக்கும் பாத்திரம் எது? ரம்யா. பால் குக்கர். That's the right answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இரவில் மட்டுமே பார்க்கக்கூடிய பறவை? ஜி. ஆந்தை. ஆந்தை. That's the right answer. அடுத்த கேள்வி, தந்தம் இருக்கும் யானை ஆனா பெண்ணா? நிஷா. ஆண் யானை. ஆண் யானை. That's the right answer. அடுத்த கொஸ்டின், மனித உடம்பில் எத்தனை எலும்புகள் இருக்கும்? Yes, Suji. 206. 206. Correct answer. எலும்பு எண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க? அந்த எலும்பு உடைச்சிடும், இது ஒழுங்கா பதில் சொல்லணும் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கடைசி கொஸ்டின். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் யார்? Yes, Suji. தோனி. Dhoni. That's the right answer. ஸ்கோர் பார்க்கலாமா? எஸ் மேம். சுஜாதா, நீங்க 7 கொஸ்டினுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நிஷா, நீங்க 4 கொஸ்டினுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ரம்யா, நீங்க 2 கொஸ்டினுக்கு தான் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சுஜி, நீங்க 30,000 ஜெயிச்சிருக்கீங்க.
ரம்யா இங்க வாங்க. பியூட்டிஃபுல்லாக விளையாண்டீங்க. பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க. ரொம்ப அழகான கப்பலாக இருக்கீங்க. விஷ் யூ போத் வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க லைஃப் ஃபுல்லாக. இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இதுவரையும் 10,000 ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அரசரும் தங்கமும் ஜெயிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 worth பிரைடல் பேக்கேஜ், அதுக்கப்புறம் நல்லா சாப்பு கடை வழங்கும் 2000 worth gift voucher. இப்போ லெவல் 4க்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். இது என்ன ரவுண்ட் தெரியுமா? ஆக்டிவிட்டி ரவுண்ட். எக்ஸாக்ட்லி, ஆக்டிவிட்டி ரவுண்ட். ரெண்டு பேரும் பயங்கர ஆக்டிவா இருக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாட்டர் மெலனை ஈக்குவல் நம்பர் பீஸை யார் ஈக்குவலாக கட் பண்ணணும், அதிகமான பீஸ் யார் கட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. கம்மியாக கட் பண்ணுறவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு 50,000 பரிசு, கம்மியாக கட் பண்ணவங்க they have to go back home. Okay? Are you both ready? Yes, ma'am. ஆக்டிவா இருக்கீங்களா? ஷூரா? கட் பண்ணி பழக்கம் இருக்கா வீட்ல? இல்ல. நீங்க? இல்ல. ரெண்டு பேருக்குமே இல்ல. ரெண்டு பேருக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஜாப். How about you guys? நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கு. வெரி குட், வெரி குட். இப்படி தானே இருக்கணும். அவர் நல்லா குக் பண்ணுவாரு மேம். அதுக்கு தான் நான் நல்லா குக் பண்ண. என்ன நல்லா குக் பண்ணுவீங்க நீங்க? எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவீங்க. பிரியாணி நல்லா. பிரியாணி கூட? போங்க, நீங்க லக்கு தான். இல்ல? ஓகே, பட் இப்போ வந்து நீங்க தான் கட் பண்ணி ஆகணும். அவங்களால ஸ்விட்ச் பண்ணலாம் முடியாது. வாங்க. சுஜி, ரொம்ப ஈஸி டாஸ்க் தான். கையை கட் பண்ணிக்காதீங்க. ஈக்குவலாக கட் பண்ணணும். நிறைய நம்பர்ஸை கட் பண்ணணும். ஓகே? ஆர் யூ ரெடி? எஸ் மேம். உங்களுக்கு 2 minutes டைம் இருக்கு. ஓகே? The time starts now. சரி எடுத்து. Then you can please start. 40 seconds ஆயிருக்கு. ஈக்குவலாக கட் பண்ணாது. ரெண்டாக கட் பண்ணிக்கலாமா? செகண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு கை பார்த்து 5 காய் ரெண்டா கட் 30 seconds. You have 30 seconds. Check பண்ணி கொடுங்க. பண்ணி முடிச்சு அப்புறம் ஈக்குவலா இருக்கணும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக நின்றுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்குலாம் ஒரு ஜூஜூபி அப்படின்னு இருக்கீங்க நீங்க. ஓகே, நீங்க எத்தனை பீஸ் கட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். 1, 2, 3, ouch, 4, 5, 6, அதுல இருக்கட்டும். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 பீஸ் கட் பண்ணிருக்கீங்க. இது வந்து வராது. ஓகே ஓகே, நாட் பேட். 15 பீஸ். ஈஷா, நீங்க எப்படி கட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க.
வாட்டர்மெலன் இருக்கு, கட்டை இருக்கு, கத்தி இருக்கு. Strong? Strong. Are you ready? Ready. Okay, your time starts now. வாட்டர்மெலன் நானா பாக்குறேன். ஆஹா, ஓஹோ, இப்படி போயிட்டா, இந்த ட்ரிப்ல போயிட்டீங்க. நீங்க 15 பீஸை தாண்டி எத்தனை பீஸ் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேனே. பட் இதுல எது ஈக்குவலா இருக்கோ அது மட்டும்தான். பட் அதை எடுத்து அப்படி போட்டுருங்க நீங்க. டைம் வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கு. நீ கட் பண்ணி எடுத்து போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். ஈக்குவலாக இருக்கணுமே. ஈக்குவலா இருக்கணும். ஆமா, அது அப்படியே ட்ரேலையும் போடுமே. போடுங்க போடுங்க. 20 செகண்ட்ஸ் இருக்கு இன்னும். டோன்ட் வரி. சூப்பர். குச்சில ஏதாவது கட் பண்ணாதீங்க. Hands up. நல்ல ஐடியா. யாரோட ட்ரிக்? சியான்சி. இப்படி கண்ணாலே சொன்னாரா? அது அப்படின்னு சொன்னாரா? சின்னதா. சின்னதான்னு சொன்னாரு. சின்னதா ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஈக்குவலா இருக்கும். அதுன்னு 1 2 3 4 yes 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நிஷா 17 பீஸ் ஈக்குவலா கட் பண்றீங்க. நிறைய கட் பண்ணியிருந்தாலும் ஈக்குவலா இருக்கணும் சைஸ்ல. ஸோ இது 17 பீஸ் கட் பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த ரவுண்ட்ல 50,000 ஜெயிச்சிருக்கீங்க. சுஜி, ரியலி சாரி, நீங்க எலிமினேட் ஆறீங்க. சுஜி வாங்க. செல்வமணி, சுஜி, விஷ் யூ போத் வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். நீங்க இங்க இன்னைக்கு 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. அரசவரன் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2,500 வர்த் பிரைடல் பேக்கேஜ் வின் பண்ணிருக்கீங்க. நல்லா சாப்பு கடை வழங்கும் 2,000 வர்த் கிஃப்ட் வவுச்சர்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. All the very best. Have a wonderful life. Thank you so much. Thank you. ஜாலியா இருக்கா? பதட்டம்லாம் போயிடுச்சா? இப்பதான் அதிகமாயிருக்கு. கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவரோட மனசு எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் அவரை புரிஞ்சிருக்கிறத விட அவர் என்ன ரொம்ப நிறைய புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, பட் இந்த ரவுண்ட்ல நீங்க அவர் மனசை தெரிஞ்சுக்க போற ரவுண்ட் லெவல் 5. 1 lakh ஜெயிக்கலாம். இந்த லெவல்ல அவர்கிட்ட நான் 5 வேர்டு காமிப்பேன். அதுல ஏதாவது வேர்டு அவர் மனசுல நினைச்சுப்பாரு. நீங்க அதை 21 கொஸ்டின் மூலமா கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 3 minutes டைம் இருக்கு. ஓகே, மனசை புரிஞ்சுப்பீங்களா? ட்ரை பண்றேன். நீங்க கேட்கிற கேள்வி எஸ் ஆர் நோன்னா நீங்க பதில் சொல்ல முடியும். லிவிங்கா நான் லிவிங்கான்னு பதில் சொல்ல முடியும். சாலிடா லிக்விடான்னு பதில் சொல்ல முடியும். அவ்வளவுதான். அதை தவிர வந்துட்டு வேற எந்த பதிலும் சொல்லக்கூடாது. க்ளூ கொடுக்க கூடாது. அதிகமா எக்ஸ்பிரஷன் சேவ் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நிற்கணும். நீங்களும் அதே மாதிரி வந்து கொஸ்டினா தான் கேட்கணும், ஆன்சரா கேட்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சிச்சுல? ஓகே ஓகே, நீங்க வரலாமே. Are you ready? Yes, madam. Are you ready with the question? ரெடி மேம். Your time starts now.
லிவிங்கா நான் லிவிங்கா? நான் லிவிங். ஏதாவது பொருளா? எஸ். எனக்கு பிடிச்சமான பொருளா? எஸ். ட்ரெஸ் சம்பந்தமாவா? நோ. ஜுவல் சம்பந்தமாவா? எஸ். எந்த மாதிரி ஜுவல்? எந்த மாதிரி ஜுவல்? ஐயோ எப்படி ஜுவல்லரி எப்படி போட்டுப்பாங்க அப்படி கேட்கலாம். எப்படி போட்டுப்பாங்க? அப்படி கேட்கக்கூடாது, அவர் பதில் சொல்ல முடியாது. கைக்கு போட வேண்டியதா? எஸ். வளையலா? அவுட் அவுட் அவுட். சாரி, அவுட். தட்ஸ் அவுட். நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஜுவல்லான்னு கேட்டாங்களா? ஆமா. கையில போட்டுப்பாங்களா? ஆமா. அது வந்து தங்கமான்னு கேட்டிருக்கலாம். ரெண்டுமே தங்கம் தான். இல்லையே, அதில் மணி பார்ப்பாங்களான்னு கேட்கலாம் இல்லையா? நீங்கள் மோதிரமா விளையலான்னு கேட்கக்கூடாது. தங்கமா, அதில் வந்து மணி பார்ப்பாங்களா, அது லெதரில் இருக்குமா, அது ஸ்டீலில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. நெவர் மைண்ட். நிஷா இங்கே வாங்க. ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க நினைக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்குறதுனே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டீங்க. பதிலே கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் அதான் பண்ணிட்டீங்க. அதனால நீங்கள் தொடர்ந்து விளையாட முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 50,000 ஜெயிச்சிருக்கீங்க, அரை சவரன் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க, கிரீன் ட்ரெண்ட்ஸோட 2500 வாட் பிரைடல் பேக்கேஜ் ஜெயிச்சிருக்கீங்க, நல்லா சாப்பு கடை வழங்கும் 2000 வாட் கிஃப்ட் வாட்சரும் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாப்பி மேரேஜ் லைஃப். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்லிங் ஹாலிடே வழங்கும் 3 days 2 nights ஸ்டே எனிவேர் இன் இந்தியா உங்களோட ஹனிமூன்கா. அது மட்டும் இல்லாமல் புதிய யுகம் வழங்கும் 50,000. இங்கே வந்துட்டு போன 3 ஜோடிகளும் ரொம்ப அழகாக விளையாண்டாங்க. அவங்களோட காதல் கதையும் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவங்களோட கல்யாண வாழ்க்கையும் பியூட்டிஃபுல்லாக இருக்கட்டும். நீங்களும் இந்த ஷோவில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாம் சேர்ந்து விளையாடலாம். இன்னொரு அழகான எபிசோட்ல நான் உங்களை சந்திக்குவேன். திஸ் இஸ் ஸ்னேஹா சைனிங் ஆஃப். இது மேலும் கூட தாலிக்கட்டு சீசன் 2 பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். பாய். மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு